வெல்கம் பேக் டு ராஜ் வித் லக்ஷ்மி அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்துட்டு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோட நுரையீரல் கடையிலே வந்துட்டு கட் பண்ணி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஃப்ரை பண்ண போகிறோம். நுரையீரல் வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்ட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். ஸோ எண்ணெய் வந்துட்டு சூடாகட்டும். எண்ணெய் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆட்டோட நுரையீரல் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை கூட இது போட்டுக்கலாம். கடையிலே வந்துட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ இதை கூட வந்துட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸ் தான், சின்ன தக்காளி தான், அதை போட்டுக்கலாம். ஏன்னா இல்லைன்னா புளிப்பு தன்மை அதிகமாகிடும். இது நல்லா வதங்கட்டும். இது கூட வந்துட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ காரப்பொடி போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கரம் மசாலா தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு. வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி நீங்கள் காரப்பொடி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து லைட்டாக வந்து நம்ம பெப்பரை ஆட் பண்ணுவோம். அதனால் இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இது ஏன்னா இப்போ முன்னாடியே நம்ம போட்டோம்னா தான் இது எண்ணெயிலே வந்துட்டு கறி கூட வந்து நல்லா மசாலா வந்துட்டு உள்ளே இறங்கும். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு மசாலா வந்துட்டு அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்துட்டு உள்ளே இறங்காது. மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டு தான் கழுவி எடுத்தது. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி. எண்ணெயிலே வந்துட்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். இன்னும் நல்லா சுண்டட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பெப்பர் வந்துட்டு லைட்டாக போட்டுக்கலாம். இது கூட வந்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஈஸியான
ஆட்டு நுரையீரல் ரெடி. ஆட்டோட நுரையீரல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சுட சாப்பாட்டுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆட்டோட நுரையீரல் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.